ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இங்கே செடியில் எப்படி பூ பூத்துருக்கு, எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். எங்கள் வீடே பார்க் மாதிரி இருக்குது. சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக இன்றைக்கி எக்கச்சக்கமான செம்பருத்தி பூத்துருக்கு. கனகாமரம் கீழே கம்மியாக தான் பூத்துருக்கு, மேலே தான் பெரிய நிறைய பூத்துருக்கு. மாடி மேலே இதில் பூத்து இருந்தது, கட் பண்ணி வச்சிட்டேன். கோலத்துக்கு எல்லாத்துக்கும் கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லாங் வீடியோவில் கோலம் போடல, லாங் வீடியோ பாருங்கள், அப்போ தான் எல்லாம் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடியில் இது ஒரு பூ நல்லாயிருக்கு, இது வந்துட்டுருக்கு. ஆனால் வந்து 10-20 நாள் ஆச்சு, சரியாக மலரவே இல்லை. ஆனால் இந்த பாருங்கள், இங்கே கருப்பாக இதுக்கு செடியே, இந்த பூவே அப்படியே கருக்கி போன மாதிரி ஆகுது. இது காரணம்னா என்னான்னு தெரியல. வெயில் அதிகமாக இருக்கா, எதனால் இப்படி இருக்குன்னு தெரியல. இது பெரிய பூ, இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறதெல்லாம் நான் பிச்சு போட்டுட்டேன். இது பாருங்கள், இந்த லீப்பு இப்படி கருப்பாயிடுது. இது என்ன காரணம்னு தெரில. நான் உரமும் போடுறேன், இது மட்டும் என்னால் தெரிஞ்சிக்க முடியல. இந்த ஒரு செடி தான், இந்த ஒரு செல்லில் வர்ற பூ தான் இது மாதிரி இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது என்ன எதனால் இருக்குது இப்படின்னு தான் தெரியல எனக்கு. உங்களுக்கு அது என்ன காரணம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ரியலாக இது தெரியல எனக்கு. அப்படியே டென்ஷனாக இது பாருங்கள், இப்படி தான் கருத்து போன மாதிரி ஆகிடுது. சீக்கிரம் பூத்து வர மாட்டேன்னுது, அப்படியே மொட்டாவே இருக்குது. அந்த இந்த மாதிரி எல்லாம் கருப்பாயிடுது. அது நர்சரியில் தான் கேட்கணுன்னு நினச்சேன், உங்கள்கிட்ட கேட்குறேன். அது என்ன காரணம்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.